மொதல் நாள் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்தது. சரி முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து கொண்டைக்கல்லையை நைட்டே வந்து ஊற போட்டுட்டு நாளைக்கு வந்து கொண்டைக்கல்ல குழம்பு வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ முருங்கைக்காய் வாங்க போயிருந்தப்ப ஸ்வீட் பொட்டேட்டோவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்தேன். எங்கேயுமே வந்து அவ்வளோவா கிடைக்கவே இல்லை. அப்புறம் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் ராகியும் போட்டு நான் வந்து தோசை மாதிரி வந்து சுடுவேன். அத்தைக்கும் மாமாவுக்கும் அந்த தோசை என்னமோ அவங்களுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டேஸ்ட் வந்து பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து நார்மல் தோசை தான் வந்து சாப்பிட்டாங்க. நான் வந்து எங்களுக்கு மட்டும் எனக்கு அவருக்கு மட்டும் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சுட்டு நல்லா வந்து மசிச்சுட்டு தோசை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்குமே இந்த ராகி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்குமே ராகி சேமியா, ராகி தோசை அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்றா. அதனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி வேஃபில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ராகி வேஃபில்னால் அவளுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ரொம்பவுமே ஈஸியும் கூட. ஒரு மிக்சியில் வந்து கொஞ்சமாக வந்து ராகி மாவு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் நான் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். வெண்ணிலா எசன்ஸு, முட்டை, பால் இதெல்லாம் வந்து அடைச்சிட்டு நல்லா வேஃபில் மேக்கரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஆனால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்து பண்ணணும். கொஞ்சம் வந்து தண்ணி கூடிடுச்சு அப்படின்னாலும் அது வந்து வராது, ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து திக்காகவே வந்து ரெடி பண்ணணும். ஸோ பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வேஃபில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கொண்டைக்கல்லை வந்து நல்லா போட்டு சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்.